அவளை 56 தேசத்தை ஆளக்கூடிய ஸ்ரீநாட்டின் மன்னருக்கு மனைவி. இவருடைய பெயரா காந்தாரி. எனக்கு 100 பிள்ளைகள், ஒரே ஒரு பெண்கள் இருக்கான். அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்திலே என்னுடைய 2வது மகன் துச்சாதன குரல் கேட்கிறது. துச்சாதனா ஏடா யாரா திருடியாங்க நான் நதல சொல்லுங்க. ஏய் குழந்தை ஏண்டா என்னடா அரண்மனையில ஒரே ஒரு அழுகு வரல கேக்குறீங்க. நேற்று தினத்திலே அண்ணாவை பார்த்து ஆமா தகப்பன்தான் சுடு தலைப்பிள்ளையும் கூடோ கூடோ என்று நகைச்சாலே அந்த சக்காலத்தின் துரோபதத்தை சொன்னாங்க. அம்மா நம்முடைய வீட்டு இதுல இட்டு வந்து போட்டுக்கிற அம்மாவுக்கு கொஞ்சம் கூட இடம் விடாது. காவலா கிட்ட வர யாரோ வர வரங்க இனிமே அவன் அந்த பேர்பட்ட சபையில அவளுக்கு இடம் விடலாமா? சாமி விட மாட்டேன் சின்ன பிள்ளை நான் பாத்துக்கிறேன். பாருமா உள்ள எங்க இருக்கறவா ஐயோ ஐயோ மாமி 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 தாடா இவதானா வா மாமி சால போடி சால இருக்கு மாமி சொன்ன வயிறு ஐயோ மாமி நீ பாராய் உண்டே மாமி ஏ வாய் காட கஞ்சி வாய் மூடி ஆமா மாமியா மாமி மாமி இந்த தமிழர் மன்னர் துழோ இந்த தமிழரில் வரவே சொல்லி இந்த பூமியில் இவனை போல ஒரு பொல்லாத பாட்டு உண்டா?
பிள்ளையை பெற்றானு என் கணவருக்கு கண்ணு தெரியாது. ஏதோ என்னுடைய சாமாஜியத்தால ஒரே ஒரு கணம் நீ சனின கம்முட்டார கை வச்சுக்கணும். என்னுடைய சாமாஜியத்தால 100 பிள்ளை பெற்றிருக்கிறேன். சக்காலத்தி நான் ஒரே ஒரு கணவன் வச்சுக்கிட்டு 100 பிள்ளை பெற்றேன். இந்த சக்காலத்துக்கு மீன் கண்டிக்கு 5 கணவங்கிறாளா 5 பேருக்கு சேர்ந்து என் 100ண்ணா 200 பேத்துக்கு தானே. ஏண்டா இந்த கதை எப்படி இருக்கு? இந்த பத்திரி அதாவது தரையில் 60,000 வீதியில நான் பார்க்கவே இல்லை. ஏத்தாது சின்ன பையனை கூப்பிடலாம். அம்மா மேல வந்து ஏறுவா அப்புறம் போடா நீ போடா போடா ஏட்டியா சின்ன பையா கோபதிக்கு ஏதாவது இடம் விட்டியா? நான் இடம் விடுவேன். ஜாதிக்கு ஜாது இடம் விடவே இல்லை. ஏண்டா இன்னொரு ஆசைடா எனக்கு. இது 60,000 வீதியில சரி இவளை ஈத்து வந்த பத்தியா? ஆமா அவரை மயிரை பிடித்து அந்த கண் கொள்ளா காட்சி நான் பார்க்கவே இல்லடா. பாக்கலையா? இப்பதான் தெரியுமா செய்யறேன். நீ இழுத்து நீ இழுத்து நான் தள்ளினா வர என்ன பண்ற? அது ஈத்துல நான் பாக்கல. எப்படி அழுவுறா கோபதா? எப்படி மயூரா? ஐயோ கொடுமை 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 அழுவாரா? ஆமா அடி கொடுமை என உரை தழிதான் ஒத்துரங்கள் கழித்து அடிமையை சொன்னதில்லை உங்களை யாராமல் அடி கருமையா என் டைமில் ஐயோ விதிலே நான் உன்னை சும்மா நிற்காது. இட்லி மயிராபல மயஞ்சு போச்சு. ஏன் தலைமைக்கு குச்சி காது காய்ச்சி அது மட்டும் கிடையாது. ஏண்டா எங்க அம்மாவை நான் இச்சுக்கிறது நீ யார் சொல்லிருக்கலாம் இல்ல? இந்த சக்காலத்து ஈத்து வந்து பாத்தியா? அப்ப உட்காந்து சக்காலத்தி தட்டு வாங்கிக்கலாம். 10 பேரு 5 ஆளுக்கலாம்.
என்ன ஈட்டாயோ இல்லையோ ஆ, ஒரு தக்காளி தவறாத கிக்கி போல கலறானுங்க. சிரிக்கிறாங்க. இவனை மட்டும் நீ என்ன பண்ண தெரியுமாயம்மா? என்ன செய்யலாம்? சிரிச்சாங்கல்ல? ஆமா. நான் இருந்துட்டு வரேன். இது ஏது காலு ஒத்திக்கு தவறாதா இந்த பிரிட்ஜில் பண்ண ஒத்தி ஒரு 1200 ரூபாய் ஒத்தி கட் பண்ணு. எத்திலாமா? இத்து மத்தது நித்து. புரியம்மா? ஆமா. ஏம்மா, இதை எடுத்து போய் என் குங்கரை காணா. என்ன பண்ற? குங்குடா. அம்மா, போய் பணம் வசூல் பண்ணி வந்து அந்த பொண்ணு வரும்போது ஐதாங்க இல்லையா அவங்க கிட்டலாம் வசூல் பண்ணி வந்து அந்த பொண்ணு குத்து. ஏதா சக்காத்தி சொல்லிட்டேங்கடா துண்டு போடுவாங்க. அதான் மன்னிச்சு வாங்க போ. என்னடா போட மாட்டியா ஓட்ட கொளுத்தி போடு நீ சக்காத்தியா வாழப்பல்லியா அடா கீழே போய்ப்பா. இன்னும் சுபோதயம், இன்னும் கைலாச பாலை சேர்ந்து இன்னும் சுடுகாட்டார் வீடு செல்வராஜ், ரேகா, தினேஷ்குமார், அதனுடைய கருமை நிறம் வெள்ளையாகுமாடா. ஏ டொமேட்டோ, நீ ஒரு காக்கைக்கு சமமானவனடா.
பட்டு விழ போறனா அடி பச்சை பச்சு பதலிங்க போச்சு பகலோடு வாச்சே பகையெல்லாம் முட்டே தலைவேலாச்சே ஏ ஜமாதா உன் நல்ல மேல வந்து நின்று போச்சு பைபூரா எங்க அண்ணனை மட்டும் பார்த்து சிரிக்காம இருந்திருந்தா அவங்க வந்து வரா ஐயையோ என்னுடைய பக்தாக்கள் கரத்தாலே வாரி முடிக்கும் இந்த கூந்தலையடா இந்த சிகண்டு என்ற ஆயுதத்தை கூந்தலிலே பற்றி இந்த வீதியில் எடுத்து வருகிறா என்னுடைய கணவன்மார்கள் என்னுடைய கூந்தலுக்கு அனைத்திலும் என்ன செய்வார்கள் தெரியுமா என்ன சொல்லுவாங்க என்னுடைய கூந்தலுக்கு அனுதினமோ அவர் தம்மை என்னுடைய பக்தாக்கள் கரத்தாலே அந்த சம்மங்கி என்று சொல்லக்கூடிய எண்ணெயை அவர் கரத்தினாலே இந்த கூந்தலை தடவி அறிமுடிக்கும் இந்த கூந்தலை பத்திருக்கிறாயடா பாவி கைகள் உள்ள எங்கள் கைப்பட்டால் உன் நினைக்கெல்லாம் அந்த ஐவர்கள் கைகள் உண்மையில் பட்ட மாத்திரத்தை உன் உடம்பு வளர்ந்து போதா மனக்குதா எங்கள் கைப்பட்டால் உன் மினுக்கெல்லாம் குறைந்து போதா ஏ திரௌபதா 5 பேரோட ஒரு 6 பேர் ஆறாவது ஆளா என்ன சேர்த்துக்கா இந்த கூந்தலுக்கு மாறி சிக்கெடுத்து சம்மங்கி என்று சொல்லக்கூடிய எண்ணெயை தடவி என்னுடைய கூந்தலை முடிந்த பிறகு நான் என்ன சூடுவேன் தெரியுமாடா நான் மல்லிகை மலர்
சிகண்டி என்ற ஆயுதத்தை பற்றி கலைகிறாயே உன் கைக்கு குட்டம் பிடிக்கும். வாய் தரக்கூடாது. மூடு. வாய் மேல கை வை. வை. வாய் தரக்கூடாது. ஏய் மடையனே மடையனே மூடு வாயா. மூடுடா. அடி பின்னானோ பேசுறதே. அடி நடந்து நீ வாடி. எங்க அண்ணாவுடைய ராஜா கச்சேரியை போட்டிருக்க இந்த ராஜா சபையிலே இருக்கக்கூடிய பெரிய பெரிய இடங்கள் அஸ்வத்தமா திருவர்மா என்று தோளாச்சாரி இப்படி சொல்லக்கூடிய குரு பெரியவரை பார்த்து அழுகிறது. அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஹரி கோவிந்தா ஐயா தோரானே அஸ்வாதா யாரும் வாய்த்திரத்தை பேசாமல் இருக்க பெரியோர் யாரும் பேசாமல் இருக்க காட்டன்மாரை பார்த்தருகிறது.
கொண்டு கை கட்டியிருப்பதேனோ எனக்கு நீதி சொல்லுங்கள் ஐயா இந்த சூதாட்டத்திலே நீங்கள் ஆதீனம் அவர் சூதாடி பறித்தாரோ நீங்கள் நாடு நகரமான சாலை பண்டு வந்தார உப்பு சட்டி வர ஓடி அந்த பாவிகள் இடத்திலே நீங்கள் தோற்றிருந்தாலோ உங்கள் ஆன்மைகளை கூட சென்றதையா உங்கள் கலாத்தில் கதை எங்கே உங்கள் இல்லோ முறிந்தானோ ஐயா உங்கள் வீரம் குலைந்தானோ உங்கள் கரத்திலே காண்டிவம் எதற்காக வைத்திருக்கின்றீர் ஐயா உங்கள் வில்லு முறிந்து விட்டதோ என் சுவாமி உங்கள் வீரம் குறைந்து விட்டதா ஐயா அண்ணா எங்கள் பொறுமையை சோதிக்காதீர்கள் அண்ணா பொறுங்கள் என்று எங்களை பொறுமையாக இருக்க சொல்றீர்கள் அண்ணா இப்பொழுதாவது விடை கொடுங்கள் இந்த அஸ்தினாபுரமே தூள் தூளாகிவிடும் அண்ணா விடை கொடுங்கள் அண்ணா விடை கொடுங்கள் அண்ணா விடை கொடுங்கள் அண்ணா அது அடியோர் இணைந்து போக இந்த மணலை என் முதுகி மேற்போடு என்ன ஆச்சரியம் இந்த மணலை அண்ணா முதுகின் மீது போட்டது அது எப்படி வெடித்து பொறிந்து விட்டது பார் நம்மை விட அண்ணாவிற்கே கோபம் அதிகமாக உள்ளது அண்ணாவே பொறுமையாக இருக்கிறார் அவருக்கு பின்பால் நாமும் அமைதியாகவே இருப்போம் நின்று கொண்டிருந்தேன்
நின்றபடியா நீர்கரிக்காடா நீர்கி நீ சொன்ன வாக்கின் வந்தோம் இத கொண்டு வந்து சமையல் போட்டேன் இப்ப நம்ம ரெண்டு பேரா திரிக்கணும் சிச்சா ஓத்திதானா நம்ம ரெண்டு பேரா சேர்ந்து திரிக்கணும் வாயம் தரக்க கூடாது உட்கார்ந்து தூட்டி ஏத்த அண்ணா வா உட்காரு வா அண்ணா வா நம்ம ரெண்டு பேரும் சிரிச்சே தீர்ந்தோம் பார்த்து நம்ம ரெண்டு பேரும் சிரிக்கணும் இவளை இதான விடக்கூடாது. நமக்கு அடிமையா போனவள இவளுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? என்ன பண்ணணும்? 60 அடி சம்மரபஞ்ச மேட மேல் ஏத்தி அவள் அணிந்திருக்கக்கூடிய சாலைய கலடா. அண்ணா இதையே நீ வேடிக்கை பாக்குற. நீ போய் மேல மாடி மாடி இருந்து வேடிக்கை பாக்குற. நீ சொன்ன வாக்கின் படியே இதோ சீரண்ணா. ஏ சபாஜா கோவிந்தா மாத்திக்காத பையன் போய் நீ பேசாதே.